சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு இந்த நேரத்துல? ஹலோ, அன்பு பேசுறேங்க. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். அன்பு, தூங்கிட்டீங்களா ஆனந்தி? ஆமா அன்பு. நாள் முழுக்க சுத்தி பார்த்ததுல அசதியா இருந்துச்சு. படுத்த உடனே கண் அசந்துட்டேன். ஓ, என்ன அன்பு, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கிய? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா. இன்னைக்குதான் ஒரு தேவதை இந்த பூமிக்கு வந்த நாள். என்ன சொல்றிய? ஆமா, மணி 12 ஆயிடுச்சு இல்ல. இந்த நாள் தான் ஆனந்தின்னு ஒரு தேவதை செவரக்கோட்டையில பிறந்த நாள். என்னது, நான் தேவதையா? தேவதைனா யாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ அன்பான குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுக்காக இங்க வந்து கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா? நீங்க தாங்க தேவதை. ஒருத்தவங்களை நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிற ஒரு பொண்ணு தான் தேவதை. ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சா அவங்கள எந்த சந்தேகமும் படாம முழுசா நம்புற குணம் இருக்கிற ஒரு பொண்ணு தான் தேவதை. தான் கூட பழகிறவங்களுக்காக எதை வேணாலும் செய்ய துணிகிற மனசு இருக்கிற பொண்ணு தான் தேவதை. அப்படியெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு தேவதை. இந்த தேவதைக்கு இந்த அன்போட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அன்பு. என்னன்னு இப்பவே சொல்லிருங்க, விடிஞ்சா நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். நான் பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்னை விட்டு விலகாம என் நிழலா என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு. எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் யாரு என்னை எதிர்த்தாலும் என்னைய முழுசா நம்பி என் கூடவே நின்ன உங்க நம்பிக்கைக்கு நன்றி அன்பு. என் அப்பா அம்மாவோட இந்த ஊரையே சுத்தி காட்டி என்னைய முழுசா சந்தோஷமா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு. இப்பவே சொல்லிட்டேன், போதுமா? போதுங்க, போதும். இதுக்கு மேல நன்றி சொன்னீங்கன்னா நான் சீலிங்க உடைச்சிட்டு அப்படியே மேல போயிடுவேன். ஏன் புரியலையே? நீங்க நன்றி சொல்ல சொல்ல நான் 2 அடியா அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் நன்றி சொன்னீங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். என்னது? ஆனந்திக்கு நாம தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா நம்பர் பிஸின்னு வருது. இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஆனந்தி, நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் சிட்டியில பிறந்து வளர்ந்தவங்க. சொந்த பந்தம்லாம் யாரும் பக்கத்துல இல்லாததால அவங்க கூட பழகிற சந்தோஷம் என்னன்னு எனக்கு பெருசா தெரியாதுங்க. என் உலகங்கிறது அப்பா அம்மா தங்கச்சி, அவ்வளவுதான். இப்ப கார்மெண்ட்ஸ்ல இருக்கிற நீங்க எல்லாரும் தான். ஒரு வயசுக்கு மேல அப்பா தவறுனதும் என் உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கும்போது தான் இந்த சொந்த பந்தத்தோட இருக்கிறது எவ்வளவு சுகமான ஒரு விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க வந்து படுற கஷ்டமும் எனக்கு புரிஞ்சது ஆனந்தி. உங்க அப்பா அம்மா பழகின விதம், பேசின விதம், இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு சந்தோஷம் நீங்க இல்லைன்னு எனக்கு கிடைச்சிருக்காது. அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றியும் சொல்லிட்டேன். சரி சரி, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன், அப்புறம் நேரம் போறதே தெரியாது. பாவம், ஏற்கனவே நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறதா சொன்னீங்க. தூங்குங்க. நீங்களும் போய் தூங்குங்க. இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வராதுங்க. ஏன், என்னாச்சு? அது வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரிங்க அன்பு. பாய் ஆனந்தி. மகேஷ் சார் போன் பண்ணிருக்காரு.
ஹலோ ஆனந்தி. சார் ஃபோன் பண்ணிருந்தியலா? ஆமா ஆனந்தி, நைட் 12 மணி ஆச்சுல்ல, இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அதான் பர்த்டே விஷ் பண்ணலான்னு கால் பண்ணேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஆனந்தி. ஹாப்பி 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 பர்த்டே. தேங்க்ஸ் சார். ஹேய், பரவாயில்லையே, நன்றி சொல்லுவேன்னு பார்த்தா தேங்க்ஸ் இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்ற. வெரி குட். இன்னைக்கு 2வது பிறந்த நாள் வாழ்த்து சொன்னது நீங்கதே சார். 2வது விஷா? ஆமா. ஆமா, ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது யாரு? அன்பு. அன்புதே முதல்ல ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு. இம்புட்டு நேரம் நான் அவர்கிட்டதான் பேசிக்கிருந்தேன். ஓ, அதான் இவ்ளோ நேரம் உன் லைன் பிஸியா இருந்துச்சா? ஆமா சார். சார் என்னாச்சு சார், குரலையே காணோம்? இல்ல, உனக்கு முதல்ல நான் தான் பர்த்டே விஷ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அன்பு முந்திக்கிட்டாரு. சார் அது வந்து ஹேய், அன்பு மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சம் முன்னாடியே கால் பண்ணிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். நீ ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பி ஆனந்தி. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா நாளைக்கு என்ன ப்ரோக்ராம்னு? சொன்னாங்க சார். எதுக்கு சார் தேவையில்லாத சிரமம்? எப்படி என் விஷ் உனக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி நீயும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்.